தேவனுக்கும் மனிதனுக்குள்ள சமாதானம் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. அது ரத்தம் சிந்ததுனால வந்தது. அது பாவ மன்னிப்பினால வந்தது. பாவம் தான் அந்த சமாதான குறைவுக்கு காரணம். இப்பொழுது தேவன் அந்த பாவ மன்னிப்பை நமக்கு பெற்று தந்தபடினால இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சமாதானம். நியாயப்பிரமாணம் தான் தடையாக இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை தகர்த்தி அவர் ஆவியின் பிரமாணத்தை நமக்கு இப்போ கொடுத்தபடினால இப்பொழுது எல்லா இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி விட்டார். சமாதானம் சமாதானம் சமாதானம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, அடுத்து இன்னொன்று, மனிதர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஒரே வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சமாதானம் இல்லை. இது என்ன காரணம் இது அப்படின்னு சொன்னா, ரோமர் 3:17 எழுதியிருக்கு, அவர்கள் சமாதான வழியை அறியார்கள். இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி கிறிஸ்தவர்னு சொல்லி இன்னும் நாம மனம் திரும்பாமலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு பாத்தீங்கன்னா சில பேர் நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் அவரோட பேசவே மாட்டேன், நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன், நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். இப்படி இருக்கிறவங்க சமாதானம் பெறவே முடியாது. மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். எப்பொழுதெல்லாம் நம்மளை நியாயந்து இருக்கிறோமோ, ஒரே ஒரு காரியம் நல்லா நீங்க உங்க வாழ்க்கையில பிராக்டிக்கலா நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஏதோ ஒரு சமாதான குறைவு இருக்குனாக்கும், நீங்க மற்றவர்களை நியாயந்தித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் உங்க இருதயத்துல சமாதானமே இருக்காது. எப்ப நீங்க உங்களை நியாயந்திருக்கிறீங்களோ, செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், நம்மளை நியாயந்திருத்த ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் எந்த விதத்துல காரணம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு சமாதானம் உண்டாகும். பாருங்க, சகோதர சமீபத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்க அந்த டிவோஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில சமாதானமே இல்லை, சண்டை, பிரச்சனை குடும்பத்துல. புருஷன் ரட்சிக்கப்படாதவர் மனைவியை அடித்து போட்டு விட்டார். அடித்து போட்டுட்டு அவர் எந்திரிச்சு வெளியே போயிட்டார். அந்த மனைவி என்ன பண்ணாங்களாம், அடிச்சு போட்டுட்டு அவர் வெளியே போறது மாதிரி போயிட்டாரு. மனைவி தெரியாது அவர் எங்க போனாரு. இவங்க ஒரு ரூம்குள்ள போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே, என்னுடைய புருஷன் என்னை இப்படி அடிச்சு போட்டு போயிட்டாரு, ஏன் இப்படி எனக்கு நடக்குது, நான் இன்னும் எந்த விதத்துல அவர் கோவப்படுவதற்கு காரணமா இருக்கிறேன், நான் எந்த காரியத்தெல்லாம் மனம் திரும்பணும் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்ப விரும்புறேன், நான் அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்க விரும்புறேன், என் புருஷன் இப்படி கோவப்பட்டதுக்கு நான் எந்த விதத்துல காரணம்ங்கிறது எனக்கு காட்டுங்க, எங்க குடும்பத்துல சமாதானத்தை தாங்க, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிங்க. இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாருன்னு நினைச்சிட்டு. ஆனா ஆக்சுவலா அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணாராம், அப்படியே சுத்தி கதை உடைச்சு வெளியே போற மாதிரி போயிட்டு அப்படியே வெளியில நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. மனைவி தான் அவர் அடிச்சுட்டாரு, அடிச்சு போட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க இப்ப அவருக்காகவும் தன்னை நியாயம் திருத்தும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கேட்ட உடனே அவர் உள்ள உடஞ்சிட்டாராம். சே, நான் இவ்வளவு தூரம் என்னோட மனைவியை கோவப்பட்டு அடிச்சு நான் தப்பு பண்ணிட்டு போன பின்னாடி கூட என் மனைவி தேவன்கிட்ட போய் அவங்க எப்படி அவங்களுக்காக அவங்க திருந்தணும்னு ஜெபம் பண்றாங்க, எனக்காக ஜெபம் பண்றாங்களே, நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அவர் அவங்களோட கூட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாத காரணம் என்னன்னா, நான் நீதிபரன், என் மேல என்ன தப்பு இருக்கு, நான் எதுக்காக போய் மன்னிப்பு கேட்கணும், இவ்வளவுலாம் திரும்ப திரும்ப இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, இவருக்கு போய் நான் மன்னிக்கணுமா, நான் மன்னிக்கவே முடியாது. இப்படி நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம் இருதயத்துல சமாதானமே இல்லை. யாரெல்லாம் தான் நீதிமான் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறோமோ, பெருமைங்கிறது எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, அது நீதியை பற்றி இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேடி இருக்கிறது குறித்து இருந்தாலும் சரி, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏத்து நிற்கிறார். பூமிக்குரிய பெருமையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பெருமையா இருந்தாலும் சரி, தேவன் ஏத்து நிற்கிறார். அப்ப துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்ல. ஆவிக்குரிய ரீதியில நம்ம நீதிமான்களாவே இருந்தாலும் பெருமைன்றது இருந்துச்சுன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பெருமையா இருந்தாலும் சரி, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நிற்பார். அப்ப இயேசு எங்க இருக்கிறாரோ, தேவன் எங்க இருக்கிறாரோ, அங்கேதான் அவர்களுக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி இருந்தாதான் விடுதலை இருக்கும், சமாதானம். அப்ப சமாதானத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சமாதான வழியை அறிந்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் நோ த வே ஆஃப் பீஸ். சமாதான வழி என்னன்னா, நம்மை நியாயந்து இருக்கிறதா இருக்கு. அப்ப சக மனிதர்களோடு சமாதானம் நமக்கு வரணும்னாக்கும் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5:24, கோ அண்ட் ரெகன்சைல். நீ காணிக்கை செலுத்துறதுக்கு உன் இருதயத்துல யாரோ ஒரு சகோதரனுக்கு உன் மேல வருத்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா காணிக்கை செலுத்த வேண்டாம், அதை வச்சிரு. ஏன்னா அது தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. முதல்ல போய் ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை நீ செலுத்து. நம்ம வீடுகளில் ஜெபம் பண்ணுவோம்,
சில நேரத்துல கணவன் மனைவி சண்டை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க, தேவன் என் பட்சத்துல தான் இருக்கிறார். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ முதல்ல ஒப்புரவாக்கு. நீ மன்னிக்கணுமா மன்னி, இல்ல மன்னிப்பு கேட்கணுமா மன்னிக்கல். 2 ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும், அல்லது மன்னிக்க வேண்டியிருக்கும், அல்லது 2மே செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா சில பகுதியில் அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும், சில இதுல நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். ஆக சமாதான வழிங்கிறது என்ன அப்படின்னா, சமாதானத்தை கண்டடையும் வழி. ஹவு டு ஃபைண்ட் பீஸ். அப்ப தேவனோடு கூட சமாதானத்தை காணணும்னாக்கும், தேவனுக்கு விரோதமா நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தால், சிந்தித்திருந்தால், அவருடைய கற்பனைகளை மீறி இருந்தால் நம்ம அறிக்கையிடணும். யோவான் 14:23 நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். ஒருவன் தேவனிடத்தில் அன்பா இருந்தால் அவனுடைய கற்பனைகளை அவன் கை கொள்ளுவான். அப்படி தேவனிடத்தில் அன்பா இருந்து கற்பனைகளை கை கொள்ளும் போது நாங்க அவனிடத்தில் தங்கி இருப்போம், வாசம் பண்ணுவோங்கிறாரு. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அருமையானவர்களே, நாம தேவனிடத்தில் அன்பா இருந்தால் அவருடைய வசனங்களை கை கொள்ளுவோம். அப்ப வசனங்களை கை கொள்ளாம போயிருந்தோம்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். ஆண்டவரே, நான் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படியில எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப நம்ம ஒப்புரவாகும் போது தேவன் நம்மோடு வந்து வாசம் பண்ணுவார். அப்படிதான் எழுதியிருக்கு. ஒருவன் என் கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் நாங்க அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணும். அப்ப தேவன் வாசம் பண்ணும்போது அந்த வீட்டுல நிச்சயமா சமாதானம் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நெகட்டிவா சொன்னது மத்தேயு 10:34 அடுத்து வாசிக்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது நீ முதல்ல என்ன செய்ய, சமாதான வாழ்த்துதல சொல்லு. சமாதான பாத்திரன் அந்த வீட்டுல இருந்தா நீ சொன்ன வாழ்த்து அங்க தங்கும், இல்லைன்னா அது இடத்துல திரும்பி வந்துடும். அப்பனாக்கு நீ அந்த வீட்டுல தங்காத. அப்ப நீ சமாதான பாத்திரம் இங்க இருந்தா நீ போற வரைக்கும் அந்த வீட்டிலேயே தங்கிடு, வீடு வீடா போக வேண்டாம்னு சொன்னாரு. அப்ப சீசர்களே ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு வீட்டுல சமாதானம் இல்லைன்னா நீ அந்த வீட்டுல தங்க வேண்டாங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்ப நீ கற்பனைகளை கை கொண்டு நடந்தா நாங்க அங்க வாசம் பண்ணுவோங்கிறார். அவர் வந்தா நிச்சயமா சமாதானம் இருக்கும். சமாதானம் இல்லாத இடத்துல அவர் வரமாட்டார். அவர் வந்த இடத்துல சமாதானம் என்ன செய்யும், நிச்சயமா இருக்கும். ஒண்ணு அவர் வர்றதுனால சமாதானம். எப்படி? அவர் வந்தா அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவரை கனம் பண்ணணும். அப்ப நம்ம உடனே என்ன செய்யணும், நான் தப்பு பண்ணிருந்தா மனம் திரும்பணும், மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. சமாதானம் வந்துடும். மன்னிப்பு கேட்கலைன்னா மன்னிப்பு கிடைக்காது, அப்ப சமாதானம் கிடைக்காது. அப்ப சமாதானத்தினுடைய வழி இதுதான். நாம ஒப்புரவாகணும், சக மனிதர்களோடு ஒப்புரவாகணும். தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சா தேவனோடு ஒப்புரவாகணும். ஓகே, இப்ப அதுக்கடுத்து நம்ம நான் சொன்னேன் 3 விதமான காரியம் அப்படின்னு சொன்னேன். முதலாவது, தேவனுக்கும் மனுஷனுக்கு சமாதானத்துக்கு வழி என்னன்னா, அது இயேசுதான் செய்ய முடியும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் சமாதானம் இல்லைன்னா அதை ஒப்புரவாகித்தான் பெற முடியும். மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும், இதுதான் அதுக்கு வழி. அப்புறம் இன்னர் பீஸ். How can I get the inner peace? By prayer. பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா, இங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உள்ளான இருதயத்துக்குள்ள சமாதானம் வரணும்னா என்ன செய்யணுமா, டோன்ட் worry about anything. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டெட் pray about everything. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ தப்பு செஞ்சு ஒருவேளை உன் வாழ்க்கையே பாழாக்கி இருந்தாலும் பரவாயில்ல, பாவத்துல விழுந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது புத்தீனமா ஏதோ காரியத்தை செஞ்சிட்டோம், பேசிட்டோம், அவிசுவாசத்தினால ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம், இப்படி ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம குழப்பி போட்டோம், பரவாயில்ல. வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட், ப்ரே ஃபார் என்ன எழுதியிருக்கு, எவ்ரிதிங். என்ன அர்த்தம் அப்படின்னு, என்ன அர்த்தம், என்ன காரியம் நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அது தோல்வியா இருந்தாலும் சரி, தப்பான தீர்மானம் எடுத்திருந்தாலும் சரி, பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எவ்ரிதிங், ப்ரே ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றுக்கும், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்ன நடந்திருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நீ இப்ப மனம் திரும்புறதுக்கு ரெடியா இருந்தா, இஃப் யூ ரிப்பன்ட், மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமா இருந்தா மனம் திரும்பு. மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா மன்னிப்பு கேட்டுரு. இப்ப ஜெபம் பண்ணு, ப்ரே ஃபார் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ப்ரே ஃபார் அபவுட் எவ்ரிதிங், டெல் காட் வாட் யூ நீட். இப்போ உனக்கு என்ன வேணும், சமாதானம். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க. அண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் ஹி ஹஸ் டன்.
அவர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றியும் சொல்லு. அவர் உனக்கு நன்மை செஞ்சிருந்தாருன்னா நன்றி சொல்லவும் மறக்காத. அதுவும் சமாதானத்துக்கு காரணம். ஒன்னு பிரேயர் பண்ணு, இன்னொன்னு என்ன செய்ய, நன்றி சொல். உன் ஜெபம் கேட்கப்பட்டு இருந்தா அது இப்பவா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, தேங்க் ஹிம் வாட் யூ ஹேவ் ரிசீவ், தென் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ். 7ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? 7ஆம் வசனம், அப்பொழுது, எப்பொழுது? நீ ஜெபம் செய்த பின்னாடி, நீ நன்றி சொன்ன பின்னாடி, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி எல்லாவற்றுக்கும் சோத்திரத்தோடு கூட தேவனிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம். அப்படின்னா exceeds anything we can understand. நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவ சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். His peace will guard your hearts and minds as you live in Christ Jesus. அப்பொழுது அவருடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும், அதான் நான் சொன்ன இன்னர் பீஸ், நம்முடைய சிந்தையில உள்ளான இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொன்னா இதுதான் வழி. ப்ரே ஃபார் எவ்ரிதிங். அப்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? ப்ரே வித் ஃபெய்த், விசுவாசத்தோடு கூட. விசுவாசம் இல்லாத ஜெபம் பதிலை கொண்டு வராது. ஸோ சில நேரங்கள்ல நமக்குள்ள உள்ள குழப்பத்துக்கும் எதிர்காலத்தை பற்றியதான ஒரு பயத்துக்கும் குழப்பத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கும் விசுவாசம் இல்லாம இருக்கிறதா. விசுவாசம் இல்ல. தேவன் என்னுடைய தகப்பன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. அவரால் மன்னிக்க முடியாத பாவமே கிடையாது. அவரால் செய்ய முடியாத ஆச்சரியமான காரியமே கிடையாது. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அப்ப தேவனுடைய வல்லமையையும் அவர் மேல் உள்ள நம்முடைய நம்பிக்கையும், அவர் இயேசு கிறிஸ்துவை நேசித்தது போலவே நம்மை நேசிக்கிறார். அப்ப தேவன் என்னை நேசிக்கிறார். என் வாழ்க்கையில நம்ம ரோமர் 8:28 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்கன்னா எவ்ரிதிங் ஒர்க் டுகெதர் ஃபார் யுவர் குட்னஸ் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தனித்தனியா பாத்தீங்கன்னா அதுல நன்மையே இல்லாது இருக்காது. ஆனா when everything is put together, எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா முடிவு என்னவா இருக்கும்? நன்மை. யோசேப்பை கிணத்துல தண்டது நன்மையா? விட்டு போட்டது நன்மையா? ஜெயில அடிச்சது நன்மையா? எல்லாமே தீமை தான். பொய்யா குற்றஞ்சாட்டினது எல்லாமே. பட் எவ்ரிதிங் ஒர்க் டுகெதர் ஃபார் த குட்னஸ். எதுக்கு? யோசேப்பை தேவன் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார வைக்கிறதுக்கு தகுதிப்படுத்திட்டாரு. So one is training to maturity to handle the position and responsibility. அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஸ்தானத்துக்குள்ளதான அவன் செய்ய வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்குள்ளதான மனப்பக்குவம். அதனாலதான் பாருங்க, அவனுக்கு கிணத்துக்குள்ள திறந்தவங்க மேலே அவன் எரிச்சல் படல, சகோதரனும் எரிச்சப்படல. அவங்க கெஞ்சுறாங்க, ஐயோ அப்பா இறந்து போயிட்டாருப்பா, என்ன நீ கைவிட்டுறாத, தாள வணங்குறோம். அவன் என்ன சொல்றான்? தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாட்டேனார். நீங்களும் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை என்ன செஞ்சிட்டாரு? இப்ப நன்மையா மாற்றிட்டார். சோ நீங்க கிணத்துக்குள்ள தள்ளினீங்க, மீதியானவர்கிட்ட விட்டு போட்டீங்க. God by that way was bringing Joseph to Egypt. அவங்க வித்து போட்டாம்னு நினைக்கிறாங்க, ஆனா தேவனுடைய தீர்மானம் அங்க நிறைவேறி கொண்டே இருக்கிறது. யாருக்கும் தெரியாது. அவங்க நாடு கடத்திட்டோம், அப்பா இவன் மேல ரொம்ப நெருக்கமா இருக்கார், நம்மளையெல்லாம் வித்தியாசமா பாக்குறாரு. ஷோயிங் பார்ஷியாலிட்டி. இட் இஸ் ட்ரூ, அது உண்மை. ஆனால் அதனுடைய விளைவு தீமையா தான் அவங்க வித்து போடுறாங்க. ஆனா தேவன் என்ன செஞ்சார்? அதை எங்க கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிட்டார். எகிப்துக்கு அதிபதியாக்கணும், அங்கே கொண்டு போயிட்டார். அப்புறம் என்ன? உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை முன்னாடி அனுப்பினாரு. அவர் எப்படி பாக்குறாரு பாருங்க, எவ்வளவு அவருடைய மனம் பக்குவம் அடைஞ்சிருச்சு பாத்தீங்களா? அதனால அந்த சகோதரர்களை அவன் பழி வாங்கவே இல்லை. பழி வாங்கியிருந்தா அவ்வளவுதான், அவங்க சாப்டர் க்ளோஸ். அப்பாவும் கிடையாது, சகோதரர் எல்லாரும் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே வந்துட்டாங்க. இப்ப என்ன வேணாலும் செய்யலாம், ஜெயில போடலாம், மரண தண்டனை கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த ராஜா சொல்லிட்டான், நான் ராஜாங்கிறதுனால அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு அடுத்தபடியா அனுமதி இல்லாம ஒரு பயம் இந்த நாட்டுல கைய கால கூட என்ன செய்யக்கூடாது, அசைக்க கூடாது. அவ்வளவு அதிகாரம் அவருக்கு. அந்த போத்திபாருடைய மனைவி கூட தண்டனை கொடுத்துருக்கலாம். இட்ஸ் நாட் ரிட்டன் தேர். அப்படி இல்லையே இங்க. அப்ப தேவன் மனத்தை பக்குவப்படுத்தி விட்டார். அந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது அவன் எவ்வளவு பொறுமையுள்ளவனாய், அன்புள்ளவனாய், ஒரு நீதிமானா இருக்க வேண்டும் என்பதை தகுதிப்படுத்தி விட்டார். இட் ஹஸ் பீன் a training all together. எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு ட்ரைனிங்.
அது மட்டும் இல்ல, எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரணுமோ அந்த ஸ்தானத்துக்கும் கொண்டு வந்து விட்டார். மறைமுகமா 2 பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது, இன்னொன்னு அந்த வாக்குத்தத்தத்தைக்கு அவன் தகுதி உள்ளவனாகவும் ஒரு மெச்சூரிட்டி நடந்துகிட்டே இருக்கு, ட்ரைனிங் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எவ்ரிதிங் ஒர்க் டுகெதர் ஃபார் ஹிஸ் குட்னஸ். இந்த விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு காரியங்களை கூட நீங்க அறிந்திருக்கீங்க, என் தலையில் உள்ள முடியெல்லாம் நீங்க எண்ணி இருக்கிறீங்க, நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன், உங்களிடத்துல அன்பு கூறுறேன், என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அது நன்மைக்கு எதுவா தான் நடக்கும். இன்னைக்கு அது தீமையை போல தெரியலாம், தேவன் கைவிட்டது போல தெரியலாம், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராது போல தெரியலாம். நமக்கு எப்படி தோணுங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. யோசேப்பு சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார். போத்திபாருடைய வீட்டுல போய் அதுவும் ஜெயில் மாதிரி தான். போத்திபாருடைய வீட்டுல போய் அவர் ஒரு அடிமையாக வேலை செய்யறார். வேதத்தில் பைபிள் எழுதியிருக்கு, தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். என்ன யோசேப்பை ஆசீர்வதித்தார்னு எழுதல, யோசேப்பு நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் ஜெயில இருக்கிறான். ஜெயில் தலைவன் எல்லாவற்றையும் அவனுடைய காரியத்தில் ஒப்புவித்துட்டு அவன் இளைப்பாறுதலோடு கூட இருக்கிறான். அவன் நிமித்தம் தேவன் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதம் இவன் நிமித்தம் அவங்களுக்கு, ஆனா இவனுக்கு என்ன? ஜெயிலு, அடிமைத்தன வேலை. தேவனுடைய ஞானம் நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனா அவருடைய அன்பையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய வல்லமையும் விளங்கி கொண்டோம்னா, இந்த மனுஷனுடைய புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் என்ன செய்யும்? வரும். என்ன ஆண்டவரே, உலகத்துல எங்க பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வன்முறை, வெறுப்பு, மத அடிப்படையில வெறுப்பு, நாட்டுக்கு வெறுப்பு, இனம், ஜாதி, மொழி எல்லா அடிப்படையிலையும் பணக்காரன் ஏழை, வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு, சண்டை, பகை, நாளுக்கு நாள் நாடுகளுக்கு நாள் பகை, உறவுகள் சீரழிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாம் நடக்கும்பா, நான் சொன்ன எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் there will be tribulations, பாடுகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும், ஆனா உங்களுக்கு சமாதானம் உண்டாயிரும். ஏனென்றால் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். என்னை சுத்தி என்னென்னமோ நடந்தது, அந்த குருவிக்குள்ள இருந்தது போல சமாதானம், மலை வெடிப்புல இருந்த ஒரு சின்னஞ்சிறு பறவைக்கு இருந்த சமாதானம், அது எதை குறித்தும் கவலை இல்லை. உலகத்துல எல்லாம் சமாதானம் இல்லையேன்னு நினைச்சு நம்ம கலங்கினோம்னா நம்மளும் சமாதானத்தை இழந்துருவோம். டோன்ட் வரி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் சமாதானம் கிடையாது. நான் உலகத்துக்கு பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வர வரல. அதனாலதான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில குழந்தையா பிறந்த உடனே லூக்கா 2:14 தேவதூதர் எல்லாரும் பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள் பாப்போம். லூக்கா 2:14, Glory to God in highest heaven, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே நல் மனதோர்க்கு சமாதானம். இங்க என்ன இருக்குன்னா, பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகும். நோ, மனுஷர் மேல் யாருக்கு, எந்த மனுஷன் மேல் தேவனுக்கு பிரியம் இருக்கிறதோ அவனுக்கு சமாதானம். with whom God is pleased. அது அந்த இதை பாருங்க, அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு பாருங்க. Glory to God in highest heaven and peace on earth to those with whom God is pleased. உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு, அப்படின்னா நல் மனத்தோர்க்கு, with whom God is pleased. So okay, இப்ப ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புறேன். சங்கீதம் 4:8 வாசிப்போம். சங்கீதம் 4:8. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த தாவீது இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ற நாம இப்படி வாழணும்னா நமக்கு என்ன வேணும்? இடைவிடாது ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணணும். நமக்கு நிச்சயமா பிரச்சனைகள் வரும். நம்ம மனிதர்கள், நம்ம சந்திக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்துலயும் கண்டிப்பா நமக்கு பிரச்சனைகள் வர முடியும். ஆனா எல்லா பிசாசு கொண்டு வரக்கூடிய பயம் அல்லது உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்துல ஒரு சலனமும் ஒரு குழப்பமும் பிரச்சனை, என்ன ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் வெறுப்பு, சண்டை, பகை, நாளுக்கு நாள் பிரிவினை அதிகமாகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் சமாதானம் கெட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு இணக்கமான உறவு கிடையாது. நாடுகளுக்கு இடையில சமாதானம் இல்ல, வீட்டுக்கு இடையில சமாதானம் இல்ல, குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில சமாதானம் இல்ல, ஏகப்பட்ட பிரிவினைகள் இருக்கு. என்ன ஆண்டவரே இப்படி நடந்துகிட்டுன்னு கேட்டா தேவன் சொல்லுவார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன். எல்லாருக்கும் சமாதானத்தை தரேன்னு நான் வரலப்பா, நான் பூமியில நான் சமாதானத்தை கொண்டு வர வரல, பட்டயத்தை கொண்டு வரவே வந்தேன். ஒரே வீட்டிலே கூட பிரிந்திருக்கத்தான் செய்வாங்க. ஆனா நீ என் பேரில் விசுவாசம் வைத்து என் கற்பனைகளை கை கொண்டால் நான் உன்னிடத்தில் வாசம் பண்ணுவேன். அப்பொழுது உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன். உங்க வீட்டுல உள்ள கணவனும் மனைவியும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உங்க 2 பேருக்குள்ள சமாதானம் இருக்கும்.
சபையில் உள்ள சகோதரர்கள் இப்படிப்பட்ட விசுவாசம் மனம் திரும்புதல் உள்ளவர்களா இருந்தா சபையில் உள்ளவங்களுக்கு சமாதானம் இருக்கும். இல்லைன்னா சபையில சமாதானம் இருக்காது. we will have no inner peace, outer peace, vertical peace. ஹரிசாண்டல் பீஸ் இருக்காது. சமதளத்தில் உள்ள சகோதர சகோதரிகளோட தேவனுக்கு நமக்கு சமாதானம் இருக்காது. தேர்ஃபோர் உள்ளுக்குள்ளேயும் சமாதானம் இருக்காது. ஸோ நீ மனம் திரும்பினா, உன்னை நியாயம் திருத்தா, நீ ஒப்புரவானால், நீ மன்னிப்பு கேட்டால், நீ மன்னித்தால், நீ தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் உனக்கு சமாதானம் இருக்கும். சங்கீதம் 4:8 வாசிங்க. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர் ரகசியத்தை கத்துக்கிட்டாரு. என்ன? நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவரே, உலகத்துல என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். உனக்கும் கூட பத்திரங்கள் பிரச்சனைகள் வரலாம். ஆனா நான் உலகத்தை செய்தது போல நீ உலகத்தை ஜெயிக்க முடியும். என்னுடைய சமாதானம் உன்னிடத்தில் தங்கி இருக்க முடியும். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.